பூதம் நீ மாறிய பூதம் கலக்கிற மச்சி. ரெண்டு பேரும் தீவிரமா படிக்கிறீங்க போல தெரியுது. நீ வந்துட்டல்ல, அப்புறம் எங்க படிப்பு? அப்ப நான் கிளம்பட்டுமா? மூசா, ஓவரா ஃபிலிம் காட்டாம இங்கே குந்து. தமிழை யார் யாரோ சாகடிக்கிறாங்கன்னு இவன் பங்குக்கு இவனும் சாகடிக்க ஆரம்பிச்சிட்டான். தமிழ யாராலையும் சாகடிக்க முடியாது. எனக்கும் உங்களை போல படிக்கணும்னு ஆசையா இருக்கு. அப்ப இந்தா படி. நானும் உங்களை போல ஸ்கூல்ல படிக்கணும். அதுக்கு நீ அந்த டூப்ளிகேட் மூசாவை காலி பண்ணிட்டு உங்க வீட்டுக்கு நீ போனாதான் முடியும். அந்த மூசாவை காலி பண்ணாலும் பாட்டில் இல்லாம நான் வீட்டுக்கு போக மாட்டேன். இவ்ளோ சக்திகளோட இருக்கிற ஒன்னையே அந்த டூப்ளிகேட் மூசா இத்தனை நாளா ஏமாத்திக்கிட்டு இருக்கானே. எல்லாம் எங்க தாத்தா இருக்கிற தைரியம் தான். ஆனாலும் நான் தான் ஜெயிப்பேன். மூசா, நீ இப்ப அந்த பொண்ணுங்க வீட்டுல தானே இருக்க? அங்க பாதி இங்க பாதி, நான் எங்கேயும் இருப்பேன். தெரு தெருவா அலையிற போல இருக்கு. இந்த திருவிளையாடல் வேலைக்கலாம் என்கிட்ட வேணாம். ஐ, பூச்சி வந்தாச்சு. டேய், அது பூச்சி இல்லடா, மச்சிடா, மடையா. என் பேரை மாத்தி சொன்னா எனக்கு கோபம் வரும். சரி விடு மச்சி, யார் சொன்னது? நம்ம கௌதம் தானே சொல்லிட்டான். மச்சி, நீ செம ஜோரு மச்சி. சரி மச்சி, ஏதாவது துப்பு கிடைச்சதா? செம்ம மேட்டர் கிடைச்சிருக்கு. அந்த டூப்ளிகேட் மூசாவோட முடிவை நான் கண்டுபிடிச்சிட்டேன். புரியல. அந்த டூப்ளிகேட் மூசா குளிக்கிறதே இல்ல. அப்ப கப்படிக்குமே. கௌதம் கொஞ்சம் சும்மாரு. மச்சி, ஏன் அவன் குளிக்கிறது இல்ல? தண்ணி கஷ்டம், இது கூடவா தெரியல? கௌரி ப்ளீஸ். மச்சி நீ சொல்லு. அவனுக்கு தண்ணியில கண்டம். தண்ணி பட்டா அவன் கரைஞ்சு காணாம போயிடுவான். உங்க தாத்தாவும் அந்த டூப்ளிகேட் மூசாவும் பாத்ரூம்குள்ள பேசிக்கிட்டு இருந்தத நான் கண்ணால பார்த்தேன், காதால கேட்டேன். தண்ணி பட்டா கரைஞ்சிடுவானா? ஆச்சரியமா இருக்கே. மூசா, சென்னையில இருக்கிற தண்ணி பஞ்சத்துக்கு அந்த டூப்ளிகேட் மூசா பொருத்தமான ஆள் தான். நீங்க ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் சும்மா இருக்கீங்களா? மச்சி, இனிமே அந்த டூப்ளிகேட் மூசா எப்ப வீட்டை விட்டு வெளியே வந்தாலும் என்கிட்ட உடனடியா சொல்லணும். போ. வேலை முடிஞ்ச உடனே என்ன கழட்டி விடுறியா? அப்ப நீ இரு. சாரி, எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் வரேன். பாய். பாய். சரி, எனக்கும் நேரமாச்சு, நான் வரேன். கொடுத்து வச்சவன்பா. இவனுக்கு பஸ், ஆட்டோ, சைக்கிள், ரிக்ஷா எதுவுமே தேவையில்லை. இல்லடா கௌதம்? அட, இவனையும் காணோம். கௌரி, நான் தண்ணி குடிக்க போயிருக்கேன். அதானே பார்த்தேன். அம்மா, ஏதோ வருத்தத்தோட இருக்கிற மாதிரி தெரியுது. எனக்கா வருத்தமா? அந்த கடவுளுக்கு கூட கவலை இருக்கலாம். ஆனா இந்த அலங்கார வள்ளிக்கு எப்பவும் எதை பத்தியும் எந்த கவலையும் கிடையாது. இல்லையே, கல்யாண வயசுல ஒரு பொண்ணு வச்சிருந்தா கூட அந்த கடவுளே கவலைப்படுவார்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா நீங்க ரெண்டு பொண்ணுல வச்சிருக்கீங்க, எப்படிங்க கவலைப்படாம இருக்க முடியும்? மூசா, சொல்லுங்க. உங்க பொண்ணுங்களோட கல்யாணத்தை பத்தி தானே யோசிச்சுக்கிட்டு இருந்தீங்க. எப்படி மூசா, எப்படி மூசா கரெக்டா சொல்ற? உன்கிட்ட ஏதோ இருக்குடா. மூசா, என் ரெண்டு பொண்ணுங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு நினைக்கிறேன். ஆனா அவங்க மனசுல ரெண்டு பேரும் ரெண்டு பொறுக்கிங்கள நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஓ, உங்க பொண்ணுங்க லவ் பண்றாங்களா? ஆமா, ஆனா அவங்க நினைக்கிற மாதிரி அவங்க கல்யாணம் நடக்காது. நான் நினைக்கிற மாதிரி நான் பார்த்த மாப்பிள்ளைங்களுக்கு தான் அவங்கள கல்யாணம் பண்ணி கொடுப்பேன். அதுக்கு அவங்க ஒத்துக்கணுமே. அதுக்கு தானே நீ உதவி செய்யணும். எப்படிங்க அது? அவங்க மனச மாத்தணும். இன்னைக்கு அவங்கள பொண்ணு பார்க்க வர மாப்பிள்ளைங்க முன்னாடி அவங்க வந்து நிக்கணும். அந்த மாப்பிள்ளைங்களுக்கு இவங்கள பிடிச்சிருந்தா இவங்க அவங்கள கல்யாணம் பண்ணிக்கணும். எப்படிமா?
நீங்க உங்க பொண்ணுங்களோட இடத்துல இருந்து யோசிச்சு பாருங்க. ஒரு பொண்ணோட மனசு இன்னொரு பொண்ணுக்கு தான் ஏய் ஸ்டாப் இட். இது ஓல்ட் டயலாக். இத பார், நீ என்ன கன்வின்ஸ் பண்றதை விட்டுட்டு என் பொண்ணுங்களோட மனசை மாத்துறதுக்கு பாரு. என்னப்பா யோசிக்கிற? உன்னால முடியும், போப்பா. முயற்சி பண்றேம்மா. சக்சஸ் பண்ணிட்டு வா. என்ன ரெடியாவும் இருக்கீங்க? சீக்கிரம் ரெடியாவுங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர நேரமாச்சு. நீ ஏதோ எங்க லவ்வுக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்கேன்னு பார்த்தா நீயே எங்களை பிரிச்சிருவ போல் இருக்கே. நீ எப்போதுல இருந்து இப்படி வில்லனா மாறன? எங்க மனச அவங்க கிட்ட பறி கொடுத்துட்டோம் மூசா. அவங்கள தவிர புருஷனா வேற யாரையும் எங்களால நினைச்சு கூட பார்க்க முடியல. வாழ்வோ சாவோ அது அவங்களோட தான். அந்த வேலை வட்டி இல்லாத 2 பேரும் இந்த பொண்ணுங்க மனச எப்படி கெடுத்து வச்சிருக்கானுங்க. ப்ளீஸ் மூசா, நீ என்ன பண்ணுவே ஏது பண்ணுவே தெரியாது. இந்த பொண்ணு பாக்குற படலத்தை தடுத்து நிறுத்தணும். என்ன நீங்க இப்படி பயப்படுறீங்க? ஜஸ்ட் பொண்ணு பார்க்க தானே வராங்க. அதெல்லாம் சரி, ஆனா பார்க்க வரவங்க எங்களை பிடிச்சிருக்குன்னு சொல்லி தொலைச்சிட்டா கிட்டு நட்டு செஞ்ச தப்ப வேற யாரும் செய்ய மாட்டாங்க. ஏய், ஏன் நாங்க அழகா இல்லையா? அவங்க 2 பேரை தவிர வேற யார் கண்ணுக்கும் நாங்க அழகா தெரிய மாட்டோமா? ஏதோ ஸ்மாரா இருக்கீங்கன்னு வச்சுக்குவோம். ஓவர்டா. இப்ப அதுவா மேட்ரு. இன்னைக்கு பொண்ணு பாக்குற ஃபங்க்ஷனுக்கு ஓகே தானே? ஓகே இல்ல, முடியாது. ஆமா, சும்மா ஒரு கேட் பேக் மாதிரி சேலை கட்டிட்டு வந்துட்டு போங்க. மத்ததெல்லாம் நான் பாத்துக்கறேன். நீ என்ன பாத்துக்குவ? இந்த கல்யாணம் நடக்காம நான் பாத்துக்கறேன். சரி, சம்மதிக்கிறோம். ஆனா கல்யாணம் மட்டும் நடக்க கூடாது. அப்ப நீ தான் எங்களை கிட்டு நட்டுவோட சேர்த்து வைக்கணும், சரியா? ஓகே. அப்ப எங்களுக்கு ஓகே. அப்ப நீங்க சீக்கிரமா ரெடி ஆயிட்டு வரீங்களா? நானும் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். சரி, படி. ரஞ்சிதா, இன்னும் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரலையே? வந்துருவாங்க மேடம், வர நேரம் தான். என்ன மூசா, சீதா கீதா ரெடி ஆயிட்டாங்களா? ஆயிட்டாங்கம்மா, ரெடி ஆயிட்டாங்க. இது மேடம் வந்துட்டாங்க. வாங்க வாங்க வாங்க, உட்காருங்க. அம்மா, இவங்க தான் மாப்பிள்ளையோட அப்பா அம்மா. வணக்கங்க. வணக்கங்க. அம்மா தான் அலங்கார வள்ளி. அம்மா பேரை சொன்னா சிட்டிக்குள்ள தெரியாத ஆளே இல்ல. அப்படியா? அப்படி ஒரு மதிப்பு மரியாதை, அதே சமயம் கராரு கண்டிப்பு. என்ன புரோக்கரே, என் பொண்ணுங்களை பொண்ணு பார்க்க வந்தவங்க கிட்ட என்ன பத்தி சொல்லிட்டு இருக்கீங்க? அம்மா, நூலை போல சேலை, தாய போல பொண்ணுன்னு சொன்னேம்மா. அம்மா, இவங்க தான் நான் சொன்ன மாப்பிள்ளைங்க. 2 பேரும் அண்ணன் தம்பிங்க. வணக்கம். பெரியவன் பேர் ராம, சின்னவன் பேர் லக்ஷ்மணன். 2 பேரும் சேர்ந்து எக்ஸ்போர்ட் கம்பெனி வச்சிருக்காங்க. பிக்கல் பிடுங்கல் இல்லாத குடும்பம்மா. எனக்கும் 2 பொண்ணுதான். பேரு சீதா கீதா. பேர் பொருத்தம் பாத்தீங்களா? ராமன் சீதா, லட்சத்துல ஒருத்தருக்கு தான் இப்படி அமையும். முதல்ல பொண்ணுங்களை பார்க்கட்டும், மத்ததெல்லாம் அப்புறம் பேசலாம். சரி, வர சொல்லுங்க. ரஞ்சிதா, எஸ் மேடம். போய் சீதா கீதாவை கூட்டு வாமா. சரிங்க மேடம். அம்மா, நீங்க எப்படி உங்க பொண்ணுங்க 2 பேருக்கும் ஒரே வீட்டுல மாப்பிள்ளை பார்க்கணும்னு நினைச்சிருந்தீங்களோ, அதே மாதிரி தான் நாங்க எங்க பையங்களுக்கு ஒரே வீட்டுல பொண்ணு எடுக்கணும்னு முடிவு பண்ணிருந்தோம். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். இவ பெரியவ சீதா, அவ சின்னவ கீதா. மாப்பிள்ளைங்களா, பொண்ணை பிடிச்சிருக்கா? எதுக்கும் பொண்ணுங்களை ஒரு தடவைக்கு 2 தடவையா பாத்துக்கோங்க. ஏன்னா அப்புறம் கல்யாணத்துல தான் பார்க்க முடியும். மூசா சொல்றதும் கரெக்ட் தான். மாப்பிள்ளைங்களை நல்லா பாத்துக்க சொல்லுங்க.
ஐயோ பேய் 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 ஐயோ பேய் என்ன சொல்றீங்க? பேய் பேய் ஐயோ பேய் பேய் என்னாச்சு? பேய் 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 அம்மா டேய் வாடா ஓடிடலாம் வா ஐயோ பேய்! ஏச்சி வாடி முதல்ல இடத்த காலி பண்ணலாம். ஐயோ என்னடாச்சு உங்களுக்கு? என்ன திடீர்னு வர்றாங்க என்னன்னு தெரியலம்மா இருங்கம்மா கூட்டு வரேம்மா சார் நில்லுங்க சார் சார் ஐயோ என்னடி பேய் பேய்னு ஓடுறாங்க? இவங்களுக்கு பைத்தியமா? மம்மி நாங்க வேண்டாம் வேண்டாம்னு சொல்லியும் எங்களை கூட்டிட்டு வந்து நிக்க வச்சீங்க பாருங்க. அவங்க எங்களை பேய்னு திட்டிட்டு போறாங்க. இதுக்கு தான் நாங்க வர மாட்டோம்னு சொன்னோம். ரஞ்சிதோ உடனடியா அவங்க மேல மான நஷ்ட வழக்கு போடணும். அதுக்கு ஏற்பாடு பண்ணு. கண்டிப்பா பண்றேன் மேடம். ஐயோ தலைதறிக்க ஓடினாங்க சொன்னேன்ல, ஏன் ஓடினாங்க? டே அவன் தான் சொன்னானே அந்த வீட்ல எதுவுமே நடக்கலன்னு. டேய் பெண் பார்க்கும் படல் நடக்கலன்னு சொன்னா ஓகே, ஏன் நடக்கல, ஏன் தலைதறிக்க ஓடினாங்க, இந்த 2 பாயிண்ட்டுக்கும் பதில் சொல்ல சொல்லு. நியாயம் தான் கேக்குறான்ல, சொல்லுப்பா. உண்மையை சொன்னா இவங்களுக்கு நமக்கு சக்தி இருக்குன்னு தெரிஞ்சு போயிடும். பேசாம பொய்ய சொல்லிட வேண்டியதான். டேய் நடந்ததை சொல்றதுக்கு எதுக்குடா அப்படி யோசிக்கிற? என்ன நடந்துச்சுங்கிறத யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். டேய் என்ன நடக்க போகுதுன்னு யோசிக்கிறதுல தப்பு இல்ல. என்ன நடந்ததுன்னு சொல்றதுக்கு எதுக்கு இப்படி யோசிக்கிற? இங்கதானே எனக்கு இடிக்குது. ஒருவேளை இவன் மறந்துருப்பானோ? சேச்சே நான் மறக்கவே இல்ல. இப்ப நாம அத பத்திலாம் எதுக்கு ஆராய்ச்சி பண்ணணும்? அங்க நாம பயந்த மாதிரி எதுவுமே நடக்கல. அது போதும் நமக்கு. டேய் என்னடா இவன் பாதியை சொல்றான் மீதி முழுங்குறான், ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அதானே ஆரம்பத்துல இருந்து அவன் முழுங்கிட்டு தான் இருக்கான். நான் முழுங்குற மாதிரி இருந்தா முழுசாவே முழுங்கிருப்பேன். இத மட்டும் நான் ஏன் சொல்லணும்? இது யோசிக்க வேண்டிய கேள்வி. இல்லடா அவங்க ஏன் ஓடினாங்கன்னு எனக்கு இப்ப காரணம் தெரிஞ்சாகணும். இது ஒரு பிரச்சனையா? வந்தவங்க சீதா கீதா கிட்ட ஏற்கனவே வம்பு பண்ணிருக்கலாம். அதனால அவங்க இவங்க தான் பொண்ணுங்கன்னு தெரிஞ்சுக்கிட்ட உடனே வம்பே வேணாம்டா சாமின்னு ஓடி போயிருக்கலாம். இதுவும் நியாயமா தானே இருக்கு. அப்ப அதையே வச்சுக்கங்க. சரி நான் போய் ஒரு நல்ல விஷயத்தோட வரேன். சரி நீ போற விஷயம் எப்படி வேணாலும் இருக்கட்டும். அந்த மாப்பிள்ளை பேர் வர இடத்துல எங்க 2 பேர் பேர் தான் இருக்கணும். அதுல வேற எவன் பேரும் வந்துடக்கூடாது. அதுல நீ கவனமா இருக்கணும், வேலையை ஒழுங்கா பார்க்கணும். யாருக்கு யார் மாப்பிள்ளன்னு அந்த காலம் தான் பதில் சொல்லும். சரி நான் வரேன். வா 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 வா. யாருக்கு மாப்பிள்ளை யாரோ அவர் இங்கே பிறந்திருக்கின்றாரோ. ஹோ 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 ஓ ஓ ஓ ஹோ. என்ன மூசா இந்த சர்க்கஸ் பார்க்க வாடா என்ன இவ்வளவு தூரம் கூட்டு போன? சொல்லிருந்தா அந்த சர்க்கஸ் வித்து வீட்லயே காட்டுக்க மாட்டேன். நீங்க என்னமோ பெரிய மிருகம் மாதிரியும் அம்மா என்னமோ பெரிய ரிங் மாஸ்டர் மாதிரியும் அதான் நீங்க காட்டுற சர்க்கஸ் நான் டெய்லியும் பாத்துட்டு இருக்கேன்ல. டேய் ரொம்ப ஓவரா பேசுற நீ. நான் உங்க புள்ளையாச்சே. இப்படி அடிக்கடி என் மூக்க உடைச்சு நீ என் பையனை கன்ஃபார்ம் பண்ணனும் அவசியம் கிடையாது. வாயை மூடு. அப்பா என்னப்பா பையி? ஐயோ டேய் சர்க்கஸ் பார்த்த டெண்டு கொட்டாயில பைய வச்சிட்டு வந்துட்டேன்டா. சர்க்கஸ் வர ஆரம்பிச்சிருப்பாங்க, உள்ள விடுறாங்களா என்னன்னு தெரியல. சரி நான் எப்படி போய் எடுத்துட்டு வந்துடுறேன், நீ வீட்டுக்கு போயிட்டு இரு. சரியா ஞாபகம் மறந்து. ஓட சும்மா எப்ப பார்த்தாலும் என்னைய குறை சொல்லிட்டு இருக்க. மச்சி சொன்னது மட்டும் உண்மையா இருந்தா இப்ப நான் பெய்ய வைக்க போற மழையில நினைஞ்சு டூப்ளிகேட் மூசா அழிஞ்சு போயிடுவான். ஐயோ மழை வரப்போகுது. என்னடா என்ன ஆச்சு? ஏன் இப்படி தாத்தா ஓடுறா? தாத்தா மழை மேகம் என்ன துரத்துது.
அப்பாடா தப்பிச்சேன்டா. டே டூப்ளிகேட் மூசா, என் பேரனுக்கு உனக்கு தண்ணியில கண்ட இருக்கிற ரகசியம் தெரிஞ்சு போச்சு. அதனாலதான் அப்படி விளையாடி இருக்கான். என்னது விளையாட்டா? யோ என்ன அழிக்கிறதுக்கு ஏவி இருக்காயா? நீ என்னமோ விளையாட்டுன்னு ஈஸியா சொல்றியா? ஏய் ஏன்டா அனவசியமா பயப்படுற? நான் இருக்கிற வரைக்கும் உனக்கு ஒன்றும் ஆகாதுடா. எங்க நீ இருந்த? நான்ல ஓடி வந்தேன். இல்லன்னா என்னோட நிலைமை என்ன இருக்கும்? இப்படி கேள்வி கேட்கவே இல்லாம போயிருப்ப. வாடா பேராண்டி, நீ மழை பொழிய வச்சாலும் இவனை தூக்கி கடல்லையே போட்டாலும் உன்னால அழிக்க முடியாதுடா. இந்த சவடால் பேச்செல்லாம் என்கிட்ட வேண்டாம் தாத்தா. இவனுக்கு தண்ணி தான் எமன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். சீக்கிரமே இவனை நான் அழிச்சு காட்டுறேன். நான் அவன் கூட இருக்கிற வரைக்கும் உன்னால முடியாதுடா. வாழ்க்கை பூரா யாரும் கூடவே வர முடியாது தாத்தா. என்ன தத்துவமா? அப்படியும் வச்சுக்கலாம். உன்னால முடிஞ்சதை செய்யடா, போடா. முடியும். இப்ப போறேன், மறுபடியும் வருவேன். தாத்தா இவன் அழிச்சிருவானா? நான் இருக்கிற வரைக்கும் அது நடக்காது.